ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம குட் மார்னிங் கிச்சனில் கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. கோதுமை ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கிண்ணம் கோதுமை மாவு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மிளகாய் பொடி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை பிணைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவுக்கு மாதிரி டைட்டாக பிணையக்கூடாது. கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து லூஸாக பிணைஞ்சிக்கணும். மாவு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரொட்டி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் கல் சூடாயிட்ருக்கு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மாவை எடுத்துக்கணும். தண்ணி தொட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மாவு கையில் ஒட்டாது. மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கல்லில் இருக்கிற எண்ணெயை எல்லா பக்கம் தடவி விட்டு மாவை அமுக்கி விடுங்க. தண்ணி தொட்டு மாவை அமுக்குனிங்கன்னா நல்லா விரிஞ்சு வரும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா தண்ணி பட்டோன்னு தெறிக்கும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விடணும். ரொட்டி நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி செவக்கணும். இப்போ ரொட்டி நல்லா வெந்துருச்சு. இது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரொட்டிக்கு வெல்லம் தொட்டு சாப்பிடலாம். அப்புறம் சாம்பார் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். சூடான ரொட்டியை சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த வெல்லத்தை அந்த ரொட்டி துண்டுகள் மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குலுக்கி விட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா இலகி ரொட்டியோட சூட்டில் நல்லா இலகி ஊறி இருக்குது. வெல்லத்தில் ஊறி இருக்குது ரொட்டி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட் மார்னிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.